வெல்கம் பேக் டு பவுன் விளாக்ஸ். நான் பவுன் குமார். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஏற்கனவே பிஎம் கிசான் சம்மன் நிதி, அதாவது மத்திய அரசு இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த ஊக்கத்தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்குற அந்த ஊக்கத்தொகை ரூபாய் 2000, அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தா இன்னும் உங்களுக்கு வராமல் இருந்தால் அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலாம், அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலத்துடைய சிட்டாவில் வந்து உங்கள் பேர் கூட்டில் இருந்தாலோ இல்லை தனியாக உங்கள் பேரில் சிட்டா இடம் இருந்தாலோ நீங்கள் வந்து புதுசாக பதிவு பண்ணுறது எலிஜிபிள் ஆவீங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிள்ன்றதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் போர்ட்டலே போய்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் போய்ட்டு நீங்கள் ரூரல் இல்லை அர்பன் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் போட்டு மொபைல் நம்பர் போட்டு ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்தா ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு திரும்ப ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதாருக்கு பதிவு பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 இலக்க ஓடிபி நம்பர் வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எது அக்ரி ஆஃபீஸோ, டிஸ்ட்ரிக்ட் அக்ரி ஆஃபீஸ் உங்களுக்கு எதுவோ அங்கே ஃபார்வர்ட் ஆகும். அவங்க அங்கேருந்து உங்களுக்கு அக்ரிங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கோ உங்கள் நிலத்துக்கே வந்து கன்ஃபார்மாக இந்த செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் விவசாய நிலம் வச்சுருக்கீங்களா, பயிர் வைக்கிறீங்களா, சிட்டா உங்கள் பேரில் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறப்ப டாக்குமெண்ட்ஸ் சிலது வைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க வந்து உங்கள் மொபைல் நம்பர் வச்சு உங்கள் சிட்டா நம்பர் வச்சு உங்கள் ஆளை வந்து தேடிட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்தாகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்க சிட்டா, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அதில் பதிவான எல்லாருடைய ஆதார் கார்டு. ஒரு வேளை நீங்கள் நிலம் வந்து 2019 2வது மாதத்துக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் தனிப்பட்ட நபர்கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் வர மாட்டீங்க. உங்கள் பேரில் பட்டா மாற்றின நிலம் வந்து உங்கள் தாத்தா பேர்லேருந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் அப்பா பேர்லேருந்து உங்களுக்கோ பூர்வீக சொத்தாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிளில் வருவீங்க. அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது இருந்தால் அதனுடைய பத்திரம் கேட்பாங்க. அதனுடைய பத்திரம், அதனுடைய தாய் பத்திரம் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு 1 முறைக்கு 2 முறை கூட கேட்பாங்க, நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே போல் நான் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டேன், எனக்கு 6 மந்தில் வந்துடுமா, 1 மந்தில் வந்துடுமா, 1 வருஷத்தில் வந்துடுமா, 2 வருஷம் அப்படிலாம் தெரியாது. அவங்க வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அது வந்து 1 வருஷம் ஆகலாம், இல்லை 6 மாதம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். இப்போ நம்ம செக் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2022 ஜூன் மாதம் இல்லை மே மாதம் அப்ளை பண்ணோம். இன்னுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பெண்டிங் இருக்குது. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், அக்ரி ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. அவங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணால் தப்பாக தவறுதலாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை கரெக்டாக தான் அப்லோடு பண்ணுவாங்க. அடுத்து உடனே வந்து ஸ்டேட் லெவலில் அப்லோடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பேமெண்ட் எப்போ போடுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து 6 மந்த் முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி ஆன்லைனில், இல்லைனா 1 இயர் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுக்கிடையில் எத்தனை தவணை போட்டாங்களோ அத்தனை தவணை எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த தவணை போடுறப்ப உங்கள் ஃபார்ம் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அது 4 தவணையோ 3 தவணையோ எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எங்கே ஆதார் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டும் வந்துடும். பிஎம் கிசான் சம்மன் நிதி வெப்சைட்டில் போய்ட்டு அதில் இது போல் டேஷ்போர்டு இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து புதுசாக பதிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் இகேஒய்சி பண்ணலாம், இகேஒய்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எடுத்துக்கலாம், ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில பாக்ஸில், அதில் வந்து 1, 2, 3வது பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர் அல்லது சிஎஸ்சி ஃபார்மர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி இன்னும் உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் உங்களுக்கு பதிவாயிருக்கா, அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சா இல்லை ஓகே ஆகிடுச்சா, எங்கே பெண்டிங்கில் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா இந்த 3வது பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பரும் அதுக்கப்புறம் கேப்சா கோடு போட வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஓடிபிலாம் எதுவும் வராது. நீங்கள் இந்த ஆதார் நம்பரும் கேப்சா கோடு போட்டாவே போதும், உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆதார் நம்பர் கரெக்டாக போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கேப்சா கோடு போட்டுக்கிறேன். கேப்சா கோடு போட்டு முடிச்சு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவசாயியை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அவங்க எப்போ பதிவு பண்ணியிருக்காங்க, அவரோட நேமு, அதுக்கப்புறம் ஃபாதர் நேமு, ஆதார் நம்பர் 4 நம்பர், மொபைல் நம்பர் 4 நம்பர், சப் டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, எப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து 12/5/2022 பதிவு பண்ணியிருக்கேன். இன்னுமே அவருக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல, அதாவது ரிஜெக்ட் ஆச்சா இல்லை ஓகே ஆச்சான்னு வரல. கிட்டத்தட்ட அக்ரி வந்து 2-3 டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்.
ஸ்டேட்டஸ் அதில் தான் இருக்குது. இன்னும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஓகே பண்ணாங்கன்னா, ஒரு வேளை இப்போ அவங்க ஓகே இந்த மந்த்லேயே ஓகே பண்ணால் கூட, செப்டம்பர் மாதம் இது, இப்போ அவங்க ஓகே பண்ணால் கூட சரி, அடுத்து இப்போ செப்டம்பர் மாதமோ இல்லை அக்டோபர் ஃபஸ்ட்லேயே வந்து பிஎம் கிஷான் சம்மன் நிதி 18வது தவணை போட போகிறாங்க. அப்படி போடுறப்ப இந்த விவசாயிக்கு வந்து ஓகே ஆச்சுன்னா, இது வரைக்கும் இவர் எப்போ பதிவு பண்ணாரோ, இப்போ வந்து 12/5/2022 பண்ணியிருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் எத்தனை தவணை விவசாயி போட்டிருக்காங்களோ அத்தனை தவணை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணி தகுதியான விவசாயி இருந்தீங்கன்னா, உங்கள் பேரில் சிட்டா இருந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா, பதிவு பண்ணி வெயிட் பண்ணால் இது போல் தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டியிருக்கும். இனி வரும் வீடியோவில் பிஎம் கிஷான் சம்மன் நிதி பற்றிய ஒவ்வொரு வீடியோவும் தினமும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே கொடுத்த போல் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. பவுண்ட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.